Hi student, welcome to இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்புல எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய கொள்குறி வகை வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் கணக்கு படிச்சுக்கலாம். ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்று ரூபாய் 40ஐ லாபமாக பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சம் 11 ரெஃபர் சம் நம்பர் சாரி 11 பேஜ் 138 சரிங்களா. இப்போ பாருங்கள் தீர்வு. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா லாப சதவீதம் கேட்குறாங்க. லாப சதவீதம் ஃபார்முலா இருக்குது. லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்ட்டு %. இது நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. சரிங்களா. இதில் நமக்கு இப்போது இதில் இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது விற்பனை விலை கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது லாபம் கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு லாபம் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை பயன்படுத்துகிறோம் அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு. லாபம் நமக்கு கொடுத்துருக்காங்க 40 ரூபான்னு. விற்பனை விலையும் 200. லாபம் 40, விற்பனை விலை 200 மைனஸ் அடக்க விலை. இப்போ பாருங்கள், இந்த அடக்க விலை தான் வேணும். அது அடக்க விலையை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அது மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே பாருங்கள் 200 இருக்குது, இந்த 40 இந்த பக்கம் கொண்டு வரோம், இது ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்தால் மைனஸாக மாறிடும். 200ல் 40 போனால் 160. 160ங்கிறது ரூபாய் அடக்க விலை. அது அடக்க விலை ரூபாய் 160. கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ அடக்க விலை? இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் போட போகிறோம். லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு என்ன, லாபம் பை லாபம் எவ்வளோ 40, அடக்க விலை 160 இன்ட்டு 100%. சரியா. இப்போ பாருங்கள், ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம். நாங்கள் 16, ஒரு நாங்கள் இந்த 4ஐயும் ஒரு நாங்கள் 25 4 100. சரிங்களா. இப்போ நமக்கு என்ன வருது? லாப சதவீதம் 25%. சரிங்களா. ஒரு நாங்கள் புரியுதா? லாப சதவீதம் 25%. நெக்ஸ்ட் சம் போடலாம். பன்னெண்டாவது சம் படிச்சுக்கலாம். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? இப்போ பார்த்தீங்கன்னா விற்பனை விலை
விற்றுன்னு சொல்லுங்கள். 528 தான் விற்பனை விலை. லாபம் எவ்வளோ சதவீதம்? 20%. சரிங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலை கண்டுபிடிக்கணும். அடக்க விலை கண்டுபிடிச்சி அதுக்கு 25% போட்டு அதை கூட்டி காமிச்சாக்கா நமக்கு அவங்க எந்த விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஸோ 12வது சம் எழுதிக்கலாம். ரெஃபர் சம் நம்பர் 12, பேஜ் நம்பர் 138. ஓகேவா? நம்ம தீர்வு போட்டுக்கலாம். தீர்வில் நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் எவ்வளோ? 528. லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 20%. லாப சதவீதம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் வச்சுட்டு நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு லாபம் 100 ப்ளஸ் லாப சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ விற்பனை விலை 528ன்னு கொடுத்துட்டாங்க. அதை எழுதிப்போம். இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 20/100ன்னு வருமா? இன்ட்டு அடக்க விலை. இப்போ பாருங்கள், 120/100 இன்ட்டு அடக்க விலை. இப்போ நம்ம அடக்க விலை மட்டும் வேணும். அப்போ இந்தாண்ட 528 இருக்குது. இது 120. 120/100 வந்து இந்தாண்ட வந்தாக்கா தலைகீழாக மாறி பெருக்கும். 100/120 இது அடக்க விலை இன்னும் வந்துடும். நம்ம அடித்தோம்னா என்ன வரும்? இங்கே சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம். 6 12, 5 10, இங்கே 6ஆல் அடிக்கலாம். 1 6, 8 48, மீதி வந்து இங்கே பாருங்கள் 52ல் 48 போனாக்கா மீதி 4, திரும்ப 48 வரும். 8 48. சரிங்களா? 88 5 பெருக்கி போடுறோம். 8 5 40 மீதி 4, 8 5 40, 44. அப்போ அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு தேர்ஃபோர் இது என்னது வரும்? 440ங்கிறது தான் ரூபாய். 440ங்கிறது அடக்க விலை. சரிங்களா? அப்போனா 440 அடக்க விலை, அதுக்கு 20%னா இவ்வளோ லாபம் கிடைக்குது. இப்போ 25%க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை திரும்பவும் நம்ம 25%ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அது நமக்கு விற்ற விலை எந்த விலைக்கு விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விற்ற விலையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். விவி அதே ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறோம். இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 25%க்கு விற்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. 25/100 இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலைனா 440. இப்போ 125/100 இன்ட்டு 440. இது பாருங்கள், 4 25 100. இங்கே பார்த்தீங்கன்னா 5 25 125. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 1 நாங் 4, இங்கே 11 நாங் 44, இந்த சைபர் சேர்த்து
சரி, அப்போது இஸ் ஈக்குவல் டு 110 × 5 0.55 ரூபாய் 550. விற்பனை விலை இப்போ எவ்வளோக்கு விற்கணும்? ரூபாய் 550க்கு விற்கணும். 25% லாபம் கிடைக்கணும்னா 550க்கு விற்கணும். அப்போ 550ங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். 550ங்கிறது ஆன்சர். ஆன்சர் வந்து ரூபாய் 550. சரியா? இது முன்ன போட்ட கணக்குக்கும் நம்ம ஆன்சர் எழுதிப்போம். ஆன்சர் வந்து எத்தனாவது ஆன்சர்? 25%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். இப்போ வந்து நம்ம 13வது கணக்கு போடலாம். ஒரு நபர் ஒரு பொருளை 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக செலவிடுகிறார். 150 ரூபாய்க்கு வாங்கி அதில் 12% வந்து அவர் மேலும் செலவு பண்ணுறாரு அந்த பொருளுக்காக. அதுக்கப்புறம் 5% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எதுன்னு பார்ப்போம். சரிங்களா? 13வது சம். ரெஃபர் சம் நம்பர் 13, பேஜ் நம்பர் 138. சரியா? இதில் பாருங்கள் தீர்வு. பொருளின் விலை பொருளின் வாங்கிய விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 150. செலவு வந்து 12%, அதை நம்ம பார்க்கணும். இஸ் ஈக்குவல் டு 150 × 12/100. 100 ரூபாய்க்கு 12 ரூபா செலவு பண்ணுறா, 150 ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இதை வந்து நம்ம அடிக்கணும். எப்படி அடிக்கலாம்? 50ஆல் அடிக்கலாம். 250 100, 350 150. சரிங்களா? இப்போ பெருக்குனாக்கா இதை திரும்பவும் அடிக்கலாம். 1 2 1, 6 2 12. சரியா? இப்போது எவ்வளோ செலவு? 12%ங்கிறது 6 3 18 ரூபா வருது. அப்போது பொருளின் மொத்த அடக்க விலை, இப்போ வந்து மொத்த அடக்க விலை, இந்த வாங்கிய விலை தான் அடக்க விலை. அதுதான் நான் இங்கே அடக்க விலைன்னு போடுறேன். மொத்த அடக்க விலைன்னு ஏன் போடுறேன் அப்படின்னா, பொருளை 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, அதுக்கு கூட எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 18 ரூபா. அப்போ இஸ் ஈக்குவல் டு ரூபாய் மொத்தம் 168 ரூபா செலவு, அது பொருளினுடைய அடக்க விலை ஆகுது. செலவு பண்ணதையும் சேர்த்து தான் நம்ம அடக்க விலை, மொத்த அடக்க விலை 168. இந்த 168 ஆச்சுல்ல, இதுக்கு 5% லாபம் கிடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போனா என்ன விலைக்கு அவர் விற்றுருப்பார்? எந்த விலைக்கு விற்கணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், விற்பனை விலை ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் லாபம் சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. சரியா?
இப்போ பாருங்கள் 100 போட்டுக்கிட்டோம். ப்ளஸ் லாபம் எவ்வளோ வைக்கணும்? 5/100 இன்ட்டு அடக்க விலை எவ்வளோ? 168. இது எவ்வளோ வரும்? 105/100 இன்ட்டு 168. இப்போ பாருங்கள், இதை அடித்தாக்கா 5ஆல் அடித்தாக்கா 25 100, இங்கே வந்து 21 வரும். 2 5 10, 1 5 5, 21 வரும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே 4ஆல் அழிக்கலாம். 5 20, இங்கே பாருங்கள் 4 16, 2 8. சரிங்களா? இப்போ எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னாக்கா நான் இங்கே போடுறேன், நீங்கள் தொடர்ந்து அப்படியே கீழே போட்டுக்குங்க. சரியா? 21 இன்ட்டு 42 டிவைடட் பை 5ன்னு இருக்குது. சரிங்களா? இதை நம்ம அடிச்சுக்கலாம். 1 5 5, 8 5 40, மீதி 2 இருக்குது. அதுவும் வகுக்கணுன்னா புள்ளி வச்சுக்கணும், 0 சேர்த்துக்கணும். 2ஓட 20, 4 5 20. சரியா? இப்போ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? பெருக்கி போடணும். 8.4 பெருக்கல் 21. சரிங்களா? 4 1ஆல் பெருக்குன்னா அப்படியே தான் வரும். 2ஆல் பெருக்கும்போது 4 2 8, 2 8 16, 4 8 8 16 பாக்கி 1 7 1. ஒவ்வொரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்திக்கிறோம். 176 ரூபா 40 காசு. ஆன்சர் வந்து 176.4 40 பைசா அப்படின்னு அர்த்தம். அப்போ விற்க வேண்டிய விலை 5% லாபம் பெற ஒரு என்ன விலைக்கு விற்கணுன்னா விற்க வேண்டிய விலை இதுதான். ரூபாய் இது. சரிங்களா? இதான். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். அடுத்த கணக்கு படிக்கலாம். 14வது கணக்கு. 16% தள்ளுபடியில் ரூபாய் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன? பாருங்கள், வாங்கின விலை தள்ளுபடிக்கு பிறகு வாங்கின விலை 210, அதாவது தள்ளுபடி விலை அப்படின்னு கூட சொல்லலாம். 16% தள்ளுபடி. அப்போது அந்த தொப்பியினுடைய குறித்த விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 14வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர் 14, பேஜ் நம்பர் 138. சரியா? இப்போ தீர்வு பார்க்கலாம். தீர்வு எப்படி போடுறது அப்படின்னாக்கா, இப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. கொடுக்கப்பட்டது என்னான்னு போட்டுப்போம். தள்ளுபடி சதவீதம், தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு 16%. சரிங்களா? அப்புறம் தள்ளுபடி விலை இஸ் ஈக்குவல் டு 210. தள்ளுபடி போக விலை வந்து பொருளின் விலை, அதாவது விற்ற விலைன்னு அர்த்தம். அது 210. நீங்கள் விற்ற விலை அப்படின்னு கூட விவி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இப்படி இருந்தாக்கா நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம எழுதலாம். என்னென்னா, தள்ளுபடி விலை விலை இஸ் ஈக்குவல் டு
100 மைனஸ் டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. சரிங்களா? இதான் இப்போ வந்து நம்ம தள்ளுபடி விலை எவ்வளோ? 210. 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம் 16 பை 100 இன்ட்டு அடக்க விலை. இப்போ 100ல் 16 போனால் 84 பை 100 இன்ட்டு அடக்க விலைன்னு இருக்கும். நமக்கு அடக்க விலை மட்டும்தான் தேவை. அதனால் இந்த 84 பை 100ங்கிறத இடது பக்கம் எடுத்துகிட்டு வரும்பொழுது அது தலைகீழாக மாறி பெருக்கும். அதாவது 100 பை 84 அப்படின்னு மாறும். இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை. சரியா? இப்போ நீங்கள் இங்கே அடிக்கலாம். 4ஆல் அடிங்க. 2 நாங் 8, 1 நாங் 4. இங்கே 25 4 100 அப்படின்னு வந்துடும். சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள். 1 21 21. இங்கே பாருங்கள். 1 21 21 இந்த 0 போட்டு 10 21 210ன்னு வந்துடும். சரியா? தேர்ஃபோர் அடக்க விலை என்ன வருது? 10யும் 25யும் பெருக்கணும். அப்போ 10 25 பெருக்கும்போது ஒரு அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 250 ரூபாய். 250. சரியா? அப்போ இது எந்த ஆப்ஷன்னா ஆன்சர் வந்து நமக்கு ஆன்சர் வந்து அப்படின்னு வருது. அதாவது 250. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இரண்டு தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும். அதாவது 20% ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, அப்புறம் 25% பண்ணுறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக எத்தனை பர்சன்ட்டு 20 25ன்னு பண்ணுறது மொத்தமாக எத்தனை பர்சன்ட்டுக்கு சம்மாக இருக்கும்? இப்படி செய்கிறத விட வேறு எப்படி செஞ்சால் அதுக்கு சம்மாக இருக்கும்னா 40%, 45, 5%ன்னு சொன்னால் அல்லது இந்த 22.5% சொன்னால் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். 15th சம். ரெஃபர் சம் நம்பர் 15, பேஜ் நம்பர் 138. சரியா? தீர்வு. தீர்வுனா இப்போ இந்த இதுக்கு இந்த தொடர் தள்ளுபடி அப்படி இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலாவை போட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போது அதுக்கு என்ன ஃபார்முலானா தொடர் தள்ளுபடிகளுக்கு தள்ளுபடிகளுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி ஒரு தள்ளுபடி சதவீதம். ஃபார்முலாவிலே உங்களுக்கு புரியும். எழுதிக்கிறதுலேருந்து நம்ம தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரே தள்ளுபடி சதவீதம் காணும். சூத்திரம் வந்து 1 மைனஸ் எத்தனை கொடுத்துருந்தாலும் இதே பயன்படுத்தலாம். 1 மைனஸ் A/100 இதை தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் 1 மைனஸ் B/100 நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க, நான் 2 போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு இன்ட்டு 100%. இதான்
இன்ட்டு 100%. சரியா? இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 மைனஸ் ஏங்கிறது ஃபஸ்ட்டு பர்சன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. 20, அதை ஏவுக்கு பதிலாக 20 போட்டுக்கணும், பை 100. சரி, அடுத்தது ப்ராக்கெட் ஆரம்பிச்சிங்க. 1 மைனஸ் அடுத்த தள்ளுபடி 25 பை 100 போட்டுக்காங்க, இன்ட்டு 100%. சரியா? இப்போது இஸ் ஈக்குவல் டு, ஏதாவது இதுதான் ப்ராக்கெட். இப்போது 1 மைனஸ் இங்கே வந்தீங்கன்னா 100 வரும். 100ல் 20 போனாக்கா 80 பை 100ன்னு வரும். புரியுதா? இது டைரெக்டாக போட்டேன். இங்கே 100 வருமா, 100ல் 20 போனாக்கா 80 பை 100. இது ஒன்று. அடுத்தது இங்கே 100 வரும், 25 போனால் 75 பை 100ன்னு வரும். இங்கே பாருங்கள், இன்ட்டு 100%. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த 20ஆல் அடிக்கலாமா? இதில் 5 20 100, இதில் 4 20 80. இங்கே பாருங்கள், 75ஆல் அடிக்கலாம். இதில் 4 25 100, இங்கே 3 25 75. சரிங்களா? புரியுதா? பாருங்கள். அடுத்தது நம்ம ஓர்னாங் நாங்கள் அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இருக்கிறது நமக்கு மீதி இருக்கிறது என்னன்னா 1 மைனஸ் இங்கே 4 நாள் போயிடுச்சு, இங்கே 3 இருக்குது, 3 பை 5 இன்ட்டு 100%. இதுதான் இருக்குது நமக்கு மீதி. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், 5 மைனஸ் 3 பை 5ன்னு வரும், இன்ட்டு 100%. இங்கே பார்த்தீங்கன்னா 5ல் 3 போனால் 2 பை 5 இன்ட்டு 100%. இப்போ அடிச்சிங்கன்னா ஓரஞ்சு 5 25 100. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 20யும் 2யும் பெருக்கணும். 20 2 40%. இப்போ 20 25ன்னு நம்ம தனித்தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக 40%ன்னு ஒரேடியாக கொடுத்துடலாம். சரியா? ஒரே தள்ளுபடி சதவீதம் இது. சதவீதம் 40%. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? சாரி. ஓகே, பாய்.